மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ட்ரஸ்ட் தேர்வின் அசல் வினாத்தாளுக்கான விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கணக்கு பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் முதல் 25 வினாக்களுக்கான விடை விளக்கங்களை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் அறிவியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் வினா எண் 26லிருந்து 50 வரையிலான ஒரு 25 வினாக்களின் விடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மணி மேத் வேர்ட். கேள்வி எண் 26, மண்ணெண்ணெயின் ஒளிவிலகல் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. முதல் ஆப்ஷனில் 1, ரெண்டாவது ஆப்ஷனில் லெஸ் தேன் 1, அதாவது 1ஐ விட குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது ஆப்ஷனில் கிரேட்டர் தென் 1, 1ஐ விட அதிகம் அப்படின்னு அர்த்தம். நாலாவது ஆப்ஷனில் 0. சரியான விடை ஆப்ஷன் 3, மண்ணெண்ணெயின் ஒளிவிலகல் எண் 1ஐ விட அதிகமாக இருக்கும். ஒளி விலகல் எண். ஓர் ஊடகத்தில் ஒளி விலகலடையும் அளவானது அந்த ஊடகத்தின் ஒளி விலகல் எண் எனும் பதத்தால் குறிக்கப்படுகிறது. ஒளி விலகல் எண்ணை நம்ம மியூ அப்படின்ற கிரேக்க எழுத்து மூலமாக தான் நம்ம குறிப்போம். ஃபார்முலா பாருங்கள். மியூ ஈக்குவல் டு காற்றில் ஒளியின் திசைவேகம் சி டிவைடட் பை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் வி, அதாவது மியூ ஈக்குவல் டு சி பை வி. சில பொருட்களும் அவற்றின் ஒளி விலகல் எண்ணும் கொடுத்துருக்காங்க. காற்று, அதனுடைய ஒளி விலகல் எண் மிகச்சரியாக 1. நீர், ஈதர், மண்ணெண்ணெய், சாதாரண கண்ணாடி, குவாட்ஸ், வைரம், இதுக்கு எல்லாமே 1ஐ விட அதிகம் ஒளி விலகல் எண். இப்போ நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? மண்ணெண்ணெயின் ஒளி விலகல் எண் 1.41, அதாவது 1ஐ விட அதிகம். கேள்வி எண் 27, ஒளியின் வேகம் காணும் சமன்பாடு v ஈக்குவல் டு n லேம்டா. அது v தான், சரிங்களா? இங்கு n என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. n என்பது அதிர்வெண், லேம்டா என்பது அலைநீளம். இப்போ சரியான விடை அதிர்வெண் ஆப்ஷன் 3. 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் ஒளியியல் பாடத்தில் இந்த பாராவிலிருந்து தான் அந்த வினா எடுக்கப்பட்டிருக்கு. ஒளியின் வேகம் என்பது ஒளியானது ஒரு வினாடியில் பயணிக்கும் தொலைவு. இதை v என குறிக்கலாம். இதன் சமன்பாடு v சமம் n இன்ட்டு லேம்டா. இங்கு n என்பது அதிர்வெண் மற்றும் லேம்டா என்பது அலைநீளம் ஆகும். அதிர்வெண்ணின் அலகு ஹெர்ட்ஸ், அலைநீளத்தின் அலகு மீட்டர். கேள்வி எண் 28, பேருந்து மற்றும் லாரிகளில் உள்ள ரேடியேட்டரில் நீரை குளிர்விப்பானாக பயன்படுத்துவதற்கான காரணம் டேஸ். அதிக வெப்ப ஏற்பு திறன். இப்போ தண்ணிக்கு அதிக வெப்ப ஏற்பு திறன் இருக்குது. அதனால தான் பேருந்து மற்றும் லாரிகளில் உள்ள ரேடியேட்டர்களில் நாம் நீரை குளிர்விப்பானாக பயன்படுத்துகிறோம். சரியான விடை ஆப்ஷன் 1. பிற பொருள்களை விட நீர் அதிக அளவு வெப்ப ஏற்பு திறனை பெற்றுள்ளது. இதன் காரணமாகவே நீரானது குளிர்விப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. 100 கிராம் எண்ணெயை விட 100 கிராம் தண்ணீரில் அதிக அளவு வெப்பத்தை இழுத்து கொள்ள முடியும். கேள்வி எண் 29, தங்கம் டேஸ் பொருள்களுக்கு எடுத்துக்காட்டு. டயாகாந்த பொருள்களுக்கு எடுத்துக்காட்டு. காந்த புலத்தில் வைக்கப்படும் காந்த பொருள்கள் வெளிப்படுத்தும் பண்புகளை அடிப்படையாக கொண்டு கீழ்காணும் முறைகளில் காந்த பொருள்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. டயாகாந்த பொருள்கள், பாராகாந்த பொருள்கள், ஃபெர்ரோகாந்த பொருள்கள். இப்போ டயாகாந்த பொருள்களில் அதற்கான எடுத்துக்காட்டுகள் பாருங்கள். பிஸ்மத், தாமிரம், பாதரசம், தங்கம், நீர், ஆல்கஹால், காற்று மற்றும் ஹைட்ரஜன் ஆகியவை டயாகாந்த பொருள்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். கேள்வி எண் 30, நீரானது தாவரங்களின் வேரிலிருந்து மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுவதற்கு காரணமான பண்பு பரப்பு இழுவிசை. திரவத்தின் புறப்பரப்பில் ஓரலகு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை பரப்பு இழுவிசை என வரையறுக்கப்படுகிறது. இதன் அலகு நியூட்டன் பை மீட்டர். பரப்பு இழுவிசையின் பயன்பாடுகளில் பாருங்கள். முதல் பாயிண்ட், தாவரங்களில்
பரப்பு இழுவிசை காரணமாக நீர் மேலே செல்கிறது. தாவரங்களில் சைலம் எனப்படும் மிக நுண்ணிய குழாய்கள் காணப்படுகின்றன. தாவரங்கள் வேர்கள் மூலம் உறிஞ்சப்படும் நீர் மூலக்கூறுகள் இத்திசு குழாய்கள் வழியே நுண்புழை ஏற்றம் காரணமாக மேல் நோக்கி செல்கின்றன. இதற்கு நீரின் பரப்பு இழுவிசையே காரணமாக அமைகிறது. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள். கடுமையான புயல் காற்றின் போது நீரின் பரப்பு இழுவிசை காரணமாக கப்பல்கள் சேதமடைகின்றன. தூள் அல்லது எண்ணெயை நீரில் பரப்புவதன் மூலம் அதன் தாக்கத்தை மாலுமிகள் குறைக்கின்றனர். நீரின் பரப்பு இழுவிசை காரணமாக நீர்ச்சிலந்தியானது நீர்ப்பரப்பின் மீது எளிதாக நகர்ந்து செல்கிறது. கேள்வி எண் 31. கம்பளத்தில் கால்களை தேய்த்துவிட்டு கதவின் கைப்பிடியை தொடும்போது மின் அதிர்ச்சி ஏற்படுவதற்கான காரணம். மின் இறக்கம். ஆப்ஷன் 3. மின் இறக்கம் ஒரே வகையான மின்னூட்டம் பெற்ற தங்க இலைகள் மின் துகள்களை இழந்து விடுவதால் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அருகருகே வருகின்றன. இந்நிகழ்வு மின்னிறக்கம் எனப்படும். கம்பளத்தில் கால்களை தேய்த்துவிட்டு கதவின் கைப்பிடியை தொடும்போது மின்னதிர்ச்சி ஏற்படுவது மின்னிறக்கம் மூலம் நடைபெறுகிறது. கையிலிருந்த எலக்ட்ரான்கள் நேர் மின்னூட்டம் கொண்ட கைப்பிடியால் இழுக்கப்படுவதால் மின்னிறக்கம் ஏற்படுகிறது. மின் அதிர்ச்சி ஏற்படுவது போல தோன்றும் இந்த எலக்ட்ரான்களின் நகர்வினால் நமது உடல் ஒரு சில எலக்ட்ரான்களை இழக்கிறது. மின்னிறக்கம் ஒரு ஊடகத்தில் பொதுவாக வாயுக்களில் நடைபெறுகிறது. மேகங்களில் நடைபெறும் மின்னிறக்கத்திற்கு ஒரு உதாரணம் மின்னல் ஆகும். கேள்வி எண் 32. தங்க இலை நிலை மின்காட்டியில் பயன்படுத்தப்படும் குமிழ் போன்ற அமைப்பில் பயன்படும் உலோக கலவை டேஸ். பித்தளை. தங்க இலை நிலை மின்காட்டி. தங்க இலை நிலை மின்காட்டியை 1787ஆம் ஆண்டு ஆங்கிலேய அறிவியல் அறிஞர் ஆபிரகாம் பெனட் என்பவர் வடிவமைத்தார். தங்கம், வெள்ளி ஆகிய இரு உலோகங்களும் மிகச்சிறந்த மின்கடத்திகளாக இருப்பதால் அவை நிலை மின்காட்டியில் பயன்படுத்தப்படுகின்றன. அமைப்பு. தங்க இலை நிலை மின்காட்டி ஒரு கண்ணாடி ஜாடியை கொண்டுள்ளது. இதில் பித்தளை கம்பி ஒன்று ஒரு தக்கை வழியாக செங்குத்தாக பொருத்தி வைக்கப்பட்டுள்ளது. பித்தளை கம்பியின் வெளிமுனை பித்தளையினால் ஆன ஒரு குமிழோடு இணைக்கப்பட்டுள்ளது. இப்போ அந்த குமிழ் பித்தளையினால் ஆனது. அதன் மறுமுனை ஜாடியின் உள்ளே இருக்கும் 2 தங்க இலைகளோடு பொருத்தப்பட்டுள்ளது. கேள்வி எண் 33. SI அலகில் ஒரு ATM இன் மதிப்பு டேஸ். 1,00,000 பாஸ்கல். ATM அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதை தான் சுருக்கமாக ATMனு கொடுத்துருக்காங்க. வளிமண்டல அழுத்தம். ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது பாதரசமானியில் உள்ள 76 சென்டிமீட்டர் உயரமுடைய பாதரசத்தால் செலுத்தப்படும் அழுத்தம் என்று வரையறுக்கப்படுகிறது. இதன் மதிப்பு 1.01 × 10⁵ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். SI அலகு முறையில் ஒரு ATM = 1,00,000 பாஸ்கல் தோராயமாக. வளிமண்டல அழுத்தத்தின் SI அலகு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல். கேள்வி எண் 34. அலோக அணுக்கள் டேஸ் கொண்டவை. எதிர்மறை இணைதிறன் கொண்டவை. இணைதிறனின் வகைகள் அப்படிங்கிற பாடத்தலைப்பில் பாருங்கள். பெரும்பாலும் உலோக அணுக்கள் அவற்றின் இணைதிறன் கூட்டில் 1 முதல் 3 எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன. வேதிவினையின் போது இந்த அணுக்கள் நிலைத்த தன்மையை பெறுவதற்காக 1 அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இழந்து நேர்மின் சுமையை பெறுகின்றன. எனவே இவ்வணுக்கள் நேர்மறை இணைதிறன் கொண்டவை எனப்படுகின்றன. இப்போ உலோக அணுக்கள் அப்படின்னா நேர்மறை இணைதிறன். அதே அலோக அணுக்கள் அப்படிங்கும்போது அலோக அணுக்கள் அவற்றின் இணைதிறன் கூட்டில் 4 முதல் 7 எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன. வேதிவினையின் போது இவ்வணுக்கள் நிலைத்த தன்மையை பெறுவதற்காக 1 அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை ஏற்று எதிர்மின் சுமையை பெறுகின்றன.
எனவே இவ்வணுக்கள் எதிர்மறை இணைதிறன் கொண்டவை எனப்படுகின்றன. இப்போது உலோக அணுக்கள் அப்படின்னா நேர்மறை இணைதிறன் கொண்டவை, அலோக அணுக்கள் எதிர்மறை இணைதிறன் கொண்டவை. கேள்வி எண் 35 இயற்கை வாயுவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை கண்டறிக. இயற்கை வாயுவின் பயன்கள் பாருங்கள். இயற்கை வாயு தொழிற்சாலைகளிலும் வீடுகளிலும் எரிபொருளாக பயன்படுகிறது. வெப்ப ஆற்றலின் மூலம் மின் உற்பத்தி செய்யும் மின் நிலையங்களில் பயன்படுகிறது. பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு பதிலாக வாகனங்களில் எரிபொருளாக பயன்படுகிறது. முக்கியமான பாயிண்ட் மட்டும் படிச்சுக்கலாம். இது மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. இயற்கை வாயுவின் நன்மைகள் பாருங்கள். எளிதில் எரியக்கூடியது என்பதால் இது பெருமளவில் வெப்பத்தை வெளியிடுகிறது. அதிகமான ஹீட் கொடுக்கும். எரியும் பொழுது எந்த கழிவையும் இது தருவதில்லை. எரியும் பொழுது புகையை வெளியிடாததால் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுவதில்லை. இந்த வாயுவை குழாய்களில் மூலம் எளிதில் எடுத்து சென்று சேர்க்க முடியும். இதனை வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் நேரடியாக எரிபொருளாக பயன்படுத்த முடியும். நமக்கு வினாவில் தவறான கூற்றுகள் எது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 கூற்றுகள் இருக்குது. ஏ அப்படிங்கிற கூற்று பாருங்கள், பெருமளவில் வெப்பத்தை வெளியிடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. பெருமளவில் வெப்பத்தை வெளியிடும். பி அப்படிங்கிற 2வது கூற்று பாருங்கள், குழாய்கள் மூலம் எளிதில் எடுத்து சென்று சேர்க்க முடியும். இது கரெக்டு தான். 3வது கூற்று பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு பதிலாக பயன்படுகிறது. இதுவும் சரிதான். 4வது கூற்று எரியும் போது அதிக புகையை வெளியிடுகிறது. இது எரியும் போது எந்த கழிவையுமே வெளியேற்றாது இல்லையா, அப்படி தான் நம்ம படித்தோம். இப்போ டி அப்படிங்கிற கூற்றும் தவறு. இப்போ எந்தெந்த கூற்றுகள் தவறுன்னு பாருங்கள். ஏ மற்றும் டி. ஏ மற்றும் டி அப்படிங்கிறது ஆப்ஷன் 1 தான் இருக்குது. இப்போ சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 36 நீர் வாயு என்பது டேஸ். ஆப்ஷன் 3 கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் CO ப்ளஸ் H2. ஆப்ஷன் 3. பிற எரிபொருள் வாயுக்கள் கொடுத்துருக்காங்க. உற்பத்தி வாயு. உற்பத்தி வாயு என்பது கார்பன் மோனாக்சைடு வாயுவும் நைட்ரஜன் வாயுவும் கலந்த கலவையாகும். அடுத்தது நிலக்கரி வாயு. இது ஹைட்ரஜன், மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றை கொண்ட ஒரு கலவையாகும். நீர்வாயு. இது கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்களின் கலவையாகும். பாருங்கள், CO ப்ளஸ் H2. உயிரி வாயு. உயிரி வாயு என்பது மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயுக்களின் கலவையாகும். கேள்வி எண் 37 உலோகங்களை அதன் தாதுவிலிருந்து பிரித்தெடுத்தலில் ஒடுக்கியாக பயன்படுத்தப்படுவது டேஸ். கல்கரி. கல்கரி 98% கார்பனை கொண்டுள்ளது. இது நுண்துளைகளை உடைய கருமையான மற்றும் மிகுந்த தூய்மையான நிலக்கரி வகையாகும். இது ஒரு சிறந்த எரிபொருள், மேலும் இது புகையின்றி எரியக்கூடியது. இது பெரும்பாலும் உலோகங்களை அவற்றின் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுத்தலில் ஒடுக்கியாக பயன்படுகிறது. எரிபொருள் வாயுக்களான உற்பத்தி வாயு மற்றும் கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் கலந்த கலவையான நீர்வாயு ஆகியவற்றை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. கேள்வி எண் 38 சலவை தூளின் பகுதி பொருள்கள். சரியான விடை ஆப்ஷன் 2 இருக்குது. கால்சியம், ஆக்சிஜன் மற்றும் குளோரின். இப்போ சலவை தூளின் வேதிப்பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதற்கான மூலக்கூறு வாய்ப்பாடு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். சலவை தூள் அதனுடைய வேதிப்பெயர் கால்சியம் ஆக்சிகுளோரைடு. அதில் இருக்கிற பகுதி பொருள்கள் கால்சியம், ஆக்சிஜன் மற்றும் குளோரின். பயன்பாடு சலவை தொழிலில் வெளுப்பானாகவும் கிருமி நாசினியாகவும் குடிநீர் சுத்திகரிப்பிலும் பயன்படுகிறது. இந்த அட்டவணையை மாணவர்கள் மெமரி பண்ணிக்கணும். பொதுப்பெயர், வேதிப்பெயர், பகுதி பொருள்கள் மற்றும் அவற்றின் பயன்கள். கேள்வி எண் 39 கார்பனின் டால்டன் குறியீடு. ரொம்ப எளிமையான வினா தான். ஆப்ஷன் 3. கேள்வி எண் 40
பொறுத்துக. தாமிர சல்பேட் அவற்றின் பொது பெயர் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மயில் துத்தம். இரும்பு சல்பேட் பச்சை துத்தம். பொட்டாசியம் நைட்ரேட் சால்ட் பீட்டர். கால்சியம் சல்பேட் ஜிப்சம். ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 2. சேர்மங்கள் அவற்றின் பொது பெயர்கள். இந்த அட்டவணையிலிருந்து தான் அந்த வினா உருவாக்கப்பட்டிருக்கு. தாமிர சல்பேட் மயில் துத்தம், இரும்பு சல்ஃபேட் அப்படின்னாலும் பெரஸ் சல்ஃபேட் அப்படின்னாலும் ரெண்டு ஒன்று தான். பொது பெயர் பச்சை துத்தம். பொட்டாசியம் நைட்ரேட் சேர்மத்தின் பொது பெயர் சால்ட் பீட்டர். கந்தக அமிலம் அதாவது சல்ஃபியூரிக் ஆசிட் வேதிப்பொருள்களின் அரசன் எப்படினாலும் சொல்லலாம். கந்தக அமிலம் அவற்றின் பொது பெயர் விட்ரியால் எண்ணெய். கால்சியம் சல்பேட் பொது பெயர் ஜிப்சம். கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் பாரிஸ் சாந்து. பொட்டாசியம் குளோரைடு மூரியேட் ஆஃப் பொட்டாஸ். இப்போ சேர்மம் பொது பெயர். இந்த அட்டவணையை கண்டிப்பாக மாணவர்கள் மெமரி பண்ணிக்கணும். கேள்வி 41. பிரெயின் கரைசல் வழியே மின்சாரத்தை செலுத்தும் பொழுது வெளிவருவது டேஷ். பிரெயின் எனப்படும் அடர் சோடியம் குளோரைடு கரைசல் வழியே மின்சாரத்தை செலுத்தும் பொழுது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் குளோரின் மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்களும் வெளிவருகின்றன. என்னென்ன வாயுக்கள்? குளோரின் மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்கள் வெளிவருது. நம்ம என்ன படித்தோம்? சோடியம் ஹைட்ராக்சைடுடன் குளோரின் மற்றும் ஹைட்ரஜன். இப்போது சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது, குளோரின் இருக்குது. ஏ மற்றும் பி ஆப்ஷன் 2. கேள்வி எண் 42. வேர்க்கடலையில் டிகா நோயை ஏற்படுத்தும் உயிரி. செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா ஆப்ஷன் 1. கேள்வி எண் 43. தாவர உலகத்தின் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுவது. ரொம்ப எளிமையான வினாதான். பிரையோபைட்டா. கேள்வி எண் 44. பொறுத்துக. உலக காடுகள் தினம் மார்ச் 21. உலக நீர் தினம் அதற்கு அடுத்த நாளே மார்ச் 22. சுற்றுச்சூழல் தினம் ஈஸியாக சொல்லிடலாம், ஜூன் 5. ஒவ்வொரு பள்ளியிலும் சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடி இருப்பீங்க. ஓசோன் தினம் செப்டம்பர் 16. ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 45. பசுமை இல்ல வாயுக்கள் ஆப்ஷன் 3 இருக்குது பாருங்கள். CO2, O3, NO, CH4. அதாவது கார்பன் டை ஆக்சைடு, ஓசோன், நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன். ஆப்ஷன் 3. கேள்வி எண் 46. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் 1 முண்டனையா மூட்டு எங்கே இருக்குது? கணுக்கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறானது. இந்த அட்டவணையில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. மூட்டு எடுத்துக்காட்டுகள். பந்து கிண்ண மூட்டு தோள்பட்டையிலையும் இடுப்பில் மட்டும் இருக்கும். கீழ் மூட்டு முழங்கால், முழங்கை, கணுக்காலில் இருக்கும். முளை அச்சு மூட்டு அல்லது சுழல் அச்சு மூட்டு முள்ளெலும்பு சுழல் அச்சு முனை மூட்டில் இருக்கும். முண்டனையா மூட்டு மணிக்கட்டில் தான் இருக்கும். வழுக்கு மூட்டு முள்ளெலும்பு. சேன மூட்டு கட்டை விரல், தோள்பட்டை மற்றும் உட்செவி. முண்டனையா மூட்டு மணிக்கட்டில் தான் இருக்கும். இங்கே கணுக்கால்னு சொல்லியிருக்காங்க. பொருந்தாத இணை ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2, 3, 4 எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. சுழலச்சு மூட்டு முள்ளெலும்பு சுழல், கீழ் மூட்டு முழங்கால், சேன மூட்டு கட்டை விரல் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் 1 தான் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. கேள்வி 47. டேஸ் எனும் நொதியின் உதவியினால் ஈஸ்ட்கள் நொதித்தலில் ஈடுபடுகின்றன. சைமேஸ் எனும் நொதியினால். ஆப்ஷன் 1. கேள்வி 48. கண்ணின் நிறமுள்ள பகுதியை உருவாக்கும் நிறமிகளாலான திசுப்படலம். கருவிழி. கேள்வி 49. அமீபா ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்ந்து செல்ல பயன்படும் உறுப்பு. போலிக்கால்கள். கேள்வி எண் 50. மனித உடலில் அசையாத மூட்டு அமைந்துள்ள பகுதி. ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம், மண்டையோடு. அதில் லோயர் ஜா
அது மட்டும்தான் ஆடும். ஸோ மனித உடலில் அசையாத மூட்டு அப்படின்னா மண்டையோடு தான். ஆப்ஷன் 3. அவ்வளோதான். அறிவியல் பாடத்தில் கேட்கப்பட்டிருந்த 25 வினாக்களின் விடைகளையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக சமூக அறிவியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் 25 வினாக்கள், அதாவது வினா எண் 51 முதல் 75 வரையிலான வினாக்களின் விடைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.